தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகமானது பாதிக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் வாட்ஸ்அப் டிக்கெட் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் சிவா. ரவினா, தினசரி லட்சக்கணக்கான மக்கள் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தக்கூடிய நிலையில அவர்கள் டிக்கெட் பெறக்கூடிய வசதியை எளிமையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாட்ஸ்அப் முறையில டிக்கெட் பெறக்கூடிய வசதி என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் கவுண்டர்ல நீண்ட வரிசையில டிக்கெட் பெறுவதற்குள் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்குள் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாத ஒரு முறையும், அலுவலகம் செல்லக்கூடிய நேரத்துல அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படுத்துகிறது என்பதன் காரணமாகவே இந்த வாட்ஸ்அப் முறையில எளிதான முறையில் டிக்கெட் பெறக்கூடிய ஒரு வசதியை இந்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொண்டிருந்தது. தற்போது இந்த வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த சேவை செயல்படவில்லை என்று சிஎம்ஆர் தெரிவித்திருக்கிறது. எனவே வழக்கமான முறையில கவுண்டர்கள டிக்கெட் பெறக்கூடிய முறைகளை பயணிகள் பயன்படுத்தலாம் என்றும், அதே போன்று செயலிகள் மூலமாக பயன்படுத்தக்கூடிய அந்த டிக்கெட் பெறக்கூடிய வசதிகளையும் அவர்கள் பயன்படுத்தலாம். குறிப்பாக பேடிஎம், போன்பே, சிங்கார சென்னையினுடைய அந்த அட்டை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மூலமாக டிக்கெட்டுகளை பெறக்கூடியதில் எந்தவித சுணக்கமும் ஏற்படவில்லை. எனவே இந்த வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறக்கூடிய வசதி மட்டும் தற்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயல்படவில்லை என்றும், பொதுமக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சிரமத்திற்கு சிஎம்ஆர்எல் வருத்தம் தெரிவிக்கிறது என்றும், எனவே அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பிறகு விரைவில் அது அறிவிக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.